BBC Tamil News. வணக்கம். டிபிசியின் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் நிறைவேற்று அதிகார ஆட்சி முறையை ஒழித்து பாராளுமன்ற ஆட்சி முறையை ஏற்படுத்துவதாக சஜித் பிரேமதாச உறுதியளித்துள்ளார். அர்ஜுன் மகேந்திரனை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் முன்னுரிமை கொடுக்கும் என்று அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். விஜயா பப்ளிகேஷன் செயற்பாட்டில் நேரலை விவாதம் ஒன்றில் பங்கேற்குமாறு ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க, நாமல் ராஜபக்ஷ ஆகியோருக்கு மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் நேச கட்சிகள் குழுக்களுக்கும் புதிய அரசியல் இயக்கம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு தினேஷ் குணவர்தன ஆதரிப்பதாக கூறியிருக்கிறார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கைகுலுக்குவதற்கு சஜித் பிரேமதாச மறுத்த சம்பவமும், நாமல் ராஜபக்ஷவுடன் அனுரகுமார திசாநாயக்க கைகுலுக்கிய சம்பவமும் சமூக ஊடகங்களில் விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. அமெரிக்க பதில் உதவி செயலாளர் ஜெனிஃபர் ஆர். லிட்டில் ஜோன் இன்று இலங்கை வரவுள்ளார். ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணயக்கார ஆகியோர் ஜனாதிபதியின் ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். வணக்கம். டிபிசியின் மாலை தமிழ் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். இனி விரிவான செய்திகளில் அவதானத்தை செலுத்தலாம். இலங்கையின் ஜனாதிபதியாக அடுத்த மாதம் தெரிவு செய்யப்பட்டால் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழித்து பாராளுமன்ற ஆட்சி முறையை ஏற்படுத்தப் போவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று உறுதியளித்தார். கேகாலை மாவட்டத்தின் ருவன்வெல்ல பகுதியில் தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர், ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிப்பதாக நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி அளித்த பல ஜனாதிபதிகள் அதை நிறைவேற்றவில்லை. ஆனால் நான் ஜனாதிபதியாக வந்தால் அந்த ஆட்சி முறையை நிச்சயமாக ஒழிப்பேன் என்று அவர் கூறினார். அதற்கு முதல் நாள் தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிக்கப் போவதாக அறிவித்தது. தாங்கள் அறிவித்த பிறகுதான் சஜித் பிரேமதாச இதை அறிவித்தார். அதனால் தேசிய மக்கள் சக்தி நாட்டின் அரசியல் நிகழ்ச்சி நிரலை தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக மாறியிருப்பது தெளிவாகிறது என்று ஜேவிபியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிமால் ரத்நாயக்க கூறினார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவிருப்பதாக அறிவித்திருக்கும் முக்கிய வேட்பாளர்கள் எவரும் ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிப்பதாக கூறவில்லை என்று சில மாதங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியிருந்தார். ஆனால் இப்போது தேசிய மக்கள் சக்தியும் பிரேமதாசவும் அவ்வாறு வாக்குறுதி அளித்திருக்கும் நிலையில் விக்ரமசிங்க அது பற்றி என்ன கூறப்போகிறார் என்று அரசியல் வட்டாரங்கள் எதிர்பார்க்கின்றன. இலங்கை மத்திய வங்கி பிணைமுறி ஊழல் விவகாரத்தை அடுத்து நாட்டிலிருந்து தப்பியோடி சிங்கப்பூரில் இருக்கும் அந்த வங்கியின் முன்னாள் ஆளுநரான அர்ஜுன் மகேந்திரனை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் முன்னுரிமை கொடுக்கும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் கூறினார். கிரிபத் கொடையில் தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய திசாநாயக்க, அரச வருவாயை அதிகரிக்கும் திட்டங்களுடன் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அதிகாரத்தை பொறுப்பேற்கும் என்றும் ஊழலையும் மோசடிகளையும் தங்களது அரசாங்கம் பொறுப்பேற்கும் என்றும் கூறினார். பல்வேறு நபர்கள் 1100 பில்லியன் ரூபாய் வரியை செலுத்தாமல் ஏமாற்றி இருக்கிறார்கள். அந்த வரியை முழுமையாக தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் மீட்கும். வரி நிவாரணம் குறித்து சர்வதேச நாணய நிதியத்துடன் நாம் பேச்சு நடத்துவோம். உழைக்கும் போதே செலுத்தும் வரியின் குறைந்தபட்ச வரம்பை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக நாம் உயர்த்துவோம். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் மாதாந்தம் 10,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும். அமைச்சர்களினதும் பிரதி அமைச்சர்களினதும் எண்ணிக்கை 25 மட்டுப்படுத்தப்படும். ராஜாங்க அமைச்சர்கள் நியமிக்கப்பட மாட்டார்கள் என்று திசாநாயக்க கூறினார்.
இலங்கையின் பிரபலமான தனியார் ஊடக நிறுவனமான விஜயா பப்ளிகேஷன்ஸ் நிறுவனத்தின் வெளியீடுகளான டெய்லி மிரர், லங்காதீப பத்திரிகைகளின் ஏற்பாட்டில் நேரலை விவாதம் ஒன்றில் பங்கேற்குமாறு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோருக்கு மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. விவாதத்துக்கு வருமாறு வேட்பாளர்களுக்கு டெய்லி மிரர் அழைப்பு விடுத்திருப்பது இது 2வது தடவையாகும். 2 மாதங்களுக்கு முன்னர் அழைப்பு விடுக்கப்பட்ட போது அதை அனுரகுமார ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆனால் விக்ரமசிங்கவும் பிரேமதாசவும் அதற்கு பதிலளிக்கவில்லை. நாம் ஏற்பாடு செய்யும் விவாதம் வேட்பாளர்கள் ஒருவரை மற்றவர் தாக்கி பேசுவதற்கோ வசைபாடுவதற்கோ உரியதல்ல. ஆரோக்கியமான விவாதத்தை செய்வதற்கு களம் அமைப்பதே எமது நோக்கம். இந்த சவாலை வேட்பாளர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறோம் என்று டெய்லி மிரர் பத்திரிகையின் ஆசிரியர் ஜமீலா உசைன் கூறினார். ராஜபக்ஷக்களை கைவிட்டுவிட்டு ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களின் நேச கட்சிகள் குழுக்களும் புதிய அரசியல் இயக்கம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு தற்போது மேற்கொள்ளும் முயற்சிகளை பிரதமர் தினேஷ் குணவர்தன முழுமையாக ஆதரிப்பதாக கூறியிருக்கிறார். பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியை ஆதரிப்பது நாட்டில் உறுதிப்பாட்டை ஏற்படுத்துவதற்காகவே என்று குறிப்பிட்ட பிரதமர், ஜனாதிபதியை ஆதரிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களில் எவரும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு தங்களுக்கு வேட்பாளர் நியமனம் கிடைக்காது என்று அஞ்ச வேண்டியதில்லை என்றும் கூறினார். புதிய அரசியல் இயக்கத்தை ஆரம்பிக்கும் முயற்சியை தான் முழுமையாக ஆதரிப்பதாக அவர் கூறினார். பிரதமர் குணவர்தனவின் மக்கள் ஐக்கிய முன்னணியையும் உள்ளடக்கியதாக அமையக்கூடிய அந்த புதிய இயக்கத்துக்கு ஒரு கூட்டணி என்ற வகையில் பெரும்பாலும் அவரே தலைமை தாங்குவார் என்றும் நம்பப்படுகிறது. கடந்த வியாழக்கிழமை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அலுவலகத்தில் ஜனாதிபதி தேர்தல் நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கைகுலுக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச மறுத்த சம்பவமும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவுடன் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க கைகுலுக்கிய சம்பவமும் சமூக ஊடகங்களில் பரவலாக விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருக்கிறது. தன்னை தேடி வந்து மகிழ்ச்சி தெரிவிக்க வந்த ஜனாதிபதியுடன் எழுந்து நின்று கைகுலுக்காமல் தனது ஆசனத்தில் பிரேமதாச அமர்ந்திருந்தது ஒரு கண்ணியமற்ற செயல் என்று பரவலாக கண்டனம் தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை நாமல் ராஜபக்ஷவுடன் கைகுலுக்கி மகிழ்ச்சியாக பேசியது குறித்து அனுரகுமாரவிடம் ஊடகவியலாளர்கள் கேட்டபோது, அரசியலில் வேறுபாடு இருந்தாலும் கைகுலுக்கி மகிழ்ச்சியாக பேசுவது ஒரு மனித பண்பு, அதனால் கொள்கையில் விட்டுக்கொடுப்பை செய்து விட்டோம் என்று இல்லை என்று பதிலளித்தார். நாமலை பார்த்து, தம்பி எப்படி சுகமாக இருக்கிறீர்களா என்று கேட்டேன். வேண்டுமானால் அவரை பார்த்து, தம்பி உங்கள் தந்தையாரும் குடும்பமும் தான் நாட்டை சூறையாடினார்கள் என்று முகத்துக்கு நேரே என்னால் கூற முடியும். அதில் எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது என்றும் அனுரகுமார கூறினார். சமுத்திரங்கள் மற்றும் சர்வதேச சுற்றுச்சூழல் மற்றும் அறிவியல் விவகாரங்களுக்கான அமெரிக்க பதில் உதவி செயலாளர் ஜெனிஃபர் ஆர் லிட்டில் ஜான் இன்று இலங்கை வரவுள்ளார். அவர் இந்தியா மற்றும் மாலைதீவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை குறிப்பிடுகிறது. இந்த பயணத்தின் போது இயற்கை மற்றும் கடல் பாதுகாப்பு, பிளாஸ்டிக் மற்றும் காற்று மாசுபாடு, காலநிலை நெருக்கடி, காடழிப்பு, இயற்கை குற்றங்கள், சிவில் மற்றும் வணிக விண்வெளி நடவடிக்கைகளில் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் மற்றும் நிலையான பொருளாதாரம் தொடர்பில் கலந்துரையாடுகிறார். இதன்படி இன்று முதல் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை இலங்கையில் உள்ள அரசு அதிகாரிகள் மற்றும் பங்காளிகளை சந்தித்து அவர் கலந்துரையாட உள்ளார். அதேபோல் அமெரிக்க ஆதரவு வனவிலங்கு பாதுகாப்பு திட்டங்களை பார்வையிடுவது, ஹைட்ரோகிராஃபி மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற முன்னுரிமை பகுதிகளில் அமெரிக்க நிபுணர்களுடன் இலங்கையர்களை இணைப்பதற்கான வாய்ப்புகளை ஆராய்வது போன்ற நிகழ்ச்சி நிரலில் அமெரிக்க பதில் உதவி செயலாளர் ஜெனிஃபர் ஆர் லிட்டில் ஜான் பங்கேற்க உள்ளதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.
முன்னாள் அமைச்சர்களான ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுஷ நாணயக்கார ஆகியோர் ஜனாதிபதியின் ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டு, காணி மற்றும் சுற்றுலா விவகாரங்களுக்கான ஆலோசகராக ஹரின் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளதுடன் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான ஆலோசகராக மனுஷ நாணயக்கார நியமிக்கப்பட்டுள்ளார். அரசியலமைப்பின் 41 சரத்தின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் பிரகாரம் இந்த நியமனங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் வழங்கப்பட்டுள்ளன. இத்துடன் டிபிசியின் மாலை தமிழ் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த செய்தியை காலை எதிர்பாருங்கள். வணக்கம். TBC Tamil News.